சிவா திருச்சிற்றம்பலம். தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கலாம். நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம், அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் சுந்தரநாயகி அம்பாளுடன் உரை, அக்னீஸ்வரர் திருக்கோயில், நல்லாடை, நாகப்பட்டினம் மாவட்டம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் நல்லாடை திருக்கோயில் அமைந்துள்ளது. குழந்தை வரம் வேண்டி மிருகண்ட மகரிஷி யாகம் செய்து மார்க்கண்டேயரை குழந்தையாகப் பெற தவம் செய்த தலம் இந்த நல்லாடை திருக்கோயில். பார்வதியின் சாபத்தால் ஒளியை இழந்த அக்னி பகவான் ஈசனை வேண்டி இந்த தலத்தின் தெற்கே இருக்கும் தீர்த்தத்தில் நீராடி இழந்த ஒளியை பெற்றதாக கோயில் வரலாறு கூறுகிறது. பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வர் என்பது பழமொழி. பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடி நல்லாடை அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த கோயிலில் சிவபெருமான் அக்னி சொரூபமாக திகழ்வதால் பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஈசனுக்கு ஹோமம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆண்டும் வரும் கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திர நாளில் சிவபெருமானுக்கு ஹோமம் செய்தால் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக மேற்கு நோக்கி அமைந்திருக்கும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் போது அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கு அக்னீஸ்வரர் மேற்கு நோக்கியும் அம்மன் சுந்தரநாயகி தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர். ஒருமுறை இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னனும் சிவனேசரும் சிவபெருமானை தரிசிக்க வந்தனர். அப்போது புலி ஒன்று துரத்த அவர் உடனே இத்தல விருட்சத்தின் மீது ஏறிக்கொண்டார். கொஞ்ச நேரத்திற்குப் பிறகு சிவனேசர் அருகிலுள்ள பகுதிக்கு சென்றபோது புலியும் வந்தது. சிவனேசர் அங்கு வைத்து புலியை சம்ஹாரம் செய்தார். இதையடுத்து சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்தார் என்று வரலாறு கூறுகிறது. மூலஸ்தானத்தில் உள்ள லிங்கத்தை சுற்றிலும் ஒரு தாழ்வான பகுதி உள்ளது. அக்னீஸ்வரர் அக்னி சொரூபமாக உள்ளதால் அதனை தணிக்கும் வகையில் அந்த தாழ்வான பகுதியில் தண்ணீர் ஊற்றப்பட்டிருப்பது கோயிலின் முக்கிய அம்சமாகும். 2ஆம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இந்த கோயிலின் கருவறை கருங்கல் கொண்டு கட்டப்பட்டது. தற்போது அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படும் மூலவர் புராண காலத்தில் திருவன்னீஸ்வரம் உடையார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த கோயிலின் பிரகாரத்தில் துவார விநாயகர், பாலமுருகன், செல்வ விநாயகர், மகாவிஷ்ணு, சோமாஸ்கந்தர், மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், புவனேஸ்வரி, கல்யாணி, சனி பகவான், கைலாசநாதர், சூரியன், பைரவர், துர்க்கை சன்னதிகள் உள்ளன. மிருகண்ட மகரிஷி இந்த தலத்தில் அக்னீஸ்வரருக்கு யாகம் நடத்த ஏற்பாடு செய்தார். மேலும் இதற்கான பொருட்களை மக்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்று அறிவித்தார். அதற்கு மக்கள் தங்கம் கலந்த பட்டாடை 3 நெய்தனர். அதில் ஒன்றை அக்னீஸ்வரருக்கும் மற்றொன்றை மிருகண்ட மகரிஷிக்கும் 3வதை தங்கள் நாட்டு மன்னனுக்கும் வழங்கினார்கள். யாகம் முடிந்த பிறகு இறைவனுக்கு கொடுத்த பட்டாடையையும் தனக்கு சாற்றப்பட்ட பட்டாடையையும் மிருகண்ட மகரிஷி யாக குண்டத்தில் போட்டார். அப்படி போடப்படும் பட்டாடைகள் இறைவனை அடைந்து விடுமா என்று மக்கள் அனைவரும் மிருகண்ட மகரிஷியிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு, நீங்கள் மூலஸ்தானத்திற்கு சென்று பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்றார் மிருகண்ட மகரிஷி. மக்களும் ஆர்வமுடன் சென்று பார்த்தனர். அப்போது யாக குண்டத்தில் போடப்பட்ட பட்டாடைகள் சிவலிங்கத்தின் மீது போர்த்தப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இவை எப்படி அங்கு வந்தன என்று ஆச்சரியத்துடன் மிருகண்ட மகரிஷியிடம் கேள்வி எழுப்பினர். அக்னியின் பல வகைகளில் பரணி என்னும் ருத்ராக்னியும் ஒன்று. அந்த அக்னியே இறைவனுக்கு நாமிடும் பொருட்களை அவரிடம் கொண்டு சேர்கிறது என்றார். இதன் காரணமாக
இத்தலம் பரணி நட்சத்திரத்திற்குரிய கோயிலாக திகழ்கிறது. இந்த கோயிலில் விருட்சமாக வில்வ மரம் உள்ளது. இறைவனுக்கு ஆடை கொடுத்த காரணத்தினால் இத்தலம் நெய்தலாடை என்று வழங்கப்பட்டு நாளடைவில் அது நல்லாடை என்றானது. இந்த கோயிலில் சிவபெருமான் நவக்கிரக நாயகனாக இருப்பதால் கோயிலில் நவக்கிரகத்திற்கு என்று தனியாக சன்னதியும் கிடையாது. பரணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க அக்னீஸ்வரரை வழிபாடு செய்கின்றனர். மேலும் திருமணத்தடை நீங்கவும் வியாபாரம் செழிக்கவும் இங்கு வந்து அக்னீஸ்வரரை வழிபாடு செய்து வேண்டிக் கொள்கின்றனர். செம்பனார் கோவில், திருக்கடையூர், திருநள்ளாறு ஆகிய சிவத்தலங்கள் இத்தலத்தின் அருகில் அமைந்துள்ளன என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். சிவ அடியார்களே, என ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.